வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது சசிகலாவின் வருகையை எதிர்பார்த்த அதிமுகவின் தொண்டர்கள் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதுபோன்று அதிமுக சார்ந்த தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது எனது என்ட்ரி தொடங்கியது என்று சசிகலா அவர்கள் ஒரு முக்கியத்துவத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது என்னவென்றால், அதிமுகவில் தனது அரசியல் பிரவேசம் தொடங்கியதாக சசிகலா அவர்கள் அறிவித்திருந்தார். அதுவும் தானும் கெட்டு கட்சியும் சிலர் கெட்டு விட்டனர், இனியும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் என ஆவேசமடைந்த அவர் தற்பொழுது தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் அரசியல் பரப்புரை பயணம் மேற்கொள்ள இருக்கிறாராம் சசிகலா அவர்கள். மேலும் தொண்டர்களை சந்தித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்க உழைப்பேன் எனவும் பார்த்திங்கன்னா சசிகலா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்களாம். இதனால் மீண்டும் அரசியலுக்குள் வருவதாக அறிவித்துள்ள சசிகலா அவர்களுடைய குறிக்கோளே அதாக தான் இருக்கிறது என்று கூறுகிறது. அதாவது என்னவென்றால், அதிமுகவின் தலைமை பதவிதான் என்பது அறிந்தது. இருந்தாலும் அவர் நினைப்பது போல அப்பதவி மீண்டும் வர முடியுமா என்று கேட்டால், அதற்கு இபிஎஸ் எடப்பாடி சரி காட்டுவாரா என்று தெரியவிடவில்லை. வழக்கு தொடுப்பாரா, இல்லை இபிஎஸ் ஆதரவாளர்களை தன் பக்கம் இழுப்பாரா என கேள்விகள் நிறைய எழுந்திருக்கிறது. அதிமுக தலைமை பதவி அவர் வசம் வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. சசிகலா அவர்கள் மீண்டும் வந்தால் அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி, அந்த ஒரு பதவி எடப்பாடி வச்சிட்ருக்காரு. அந்த பதவியை வழக்கு மூலமாகவோ தொண்டர்கள் மூலமாகவோ எப்படியோ பெறப்போகிறார் அப்படின்றது மட்டும் தெரியப்படுகிறது. இன்னொரு பேச்சுக்கள் என்னவாக போய் கொண்டிருக்கிறது என்றால், சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை முடிந்து திரும்பியது அரசியல் இருந்து விடை பெறுவதாக முன்பே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சசிகலா அவர்கள் அறிவித்திருந்தார். அதன் பிறகு பாஜக அரசு மீதான பயணமே காரணமாக பேசப்படுகிறது என்று கூறப்படுகிறது, அரசியலுக்குள் வருவதற்கு காரணம். மேலும் இந்த நிலையில் அரசியலுக்கு மீண்டும் வருவதாக சசிகலா அவர்கள் அறிவித்திருந்த நிலைமையில் இபிஎஸ் உடன் கூட்டணி வைக்க முடியாது என தெரிந்த பாஜக சசிகலாவை தூண்டிவிட்டதாகவும் அவர் மூலமாக அதிமுகவின் கூட்டணியை இழுக்கலாம் என்ற நோக்கத்தில் பாஜக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இல்லை, ஜேசிடி பிரபாகரன் போன்ற பின்னணியில் உள்ளனராக அவர்கள் மூலமாக பாஜக வேலை பார்க்கிறதா, இல்லை சசிகலா அவர்கள் மூலமாக வேலை பார்க்கிறார்களா என்று பலவிதமான சந்தேகங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.